ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நம்ம ஹீரோ பேர் டாங்மின். இப்போ மூச்சங்கில் இருக்க கிண்டர் கார்டன் முன்னாடி ஒருத்தர் ஏதோ நாட்டோட முன்னேற்றத்துக்காக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே அது இருக்கும். ஸோ டாங்மின் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து அவனை அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றான். அப்போ தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து டாங்மின் கிட்ட சொல்லி சேமியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ சேமியை போய் இவன் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக சேமி வந்து இவன் எங்கே கண்டுபிடிச்சிட்டு போகிறானோன்ட்டு அவன்கிட்ட சரியாகவே பேசலை. ஆனால் இவன் கேட்டுட்டு இருக்கான், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்ட்டு. ஆனால் சேமி வந்து அவன் பேசுகிறதே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த வில்லி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சொத்தை எப்படி இப்போ கிம் கிட்ட வந்து வாங்குறதுன்ட்டு. அதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கேஸ் போட போறாங்க கிம் மேல. ஸோ சேர்மனுக்கு ஆல்ரெடி ஞாபக மருந்து நோய் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் கிம் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் நிறைய வாங்கிட்டு சேர்மன் சாகருக்கும் இவ தான் தூண்டின மாதிரி அவன் மேல கேஸ் போட போறாங்க. ஆல்ரெடி கிம் மேல வேற கிரிமினல் ரெக்கார்டு இருக்குல்ல, அதை இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா டாங்மினோட வீட்டில் தான் கிம் இப்போ தங்க போறா. அப்போ டாங்மினும் சொல்லிட்டு இருக்கான், நானும் கிண்டர் கார்டன்ல பார்ட் டைமா பிஇ டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பையன் கூட அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். கிம்மும் நீங்க பேசினது போதும்னு சொல்லி அவனை அனுப்பிடுறான். இவனும் பாக்குறான் இவன் இவ்வளோ ரூடா இருக்கான்ட்டு. ஆனா கிம்முக்கா இவன் எங்க கண்டுபிடிச்சிருப்பானோன்ட்டு யோசனையாவே இருக்கு. அதுக்கப்புறம் அவ தங்க போற வீட்டுல அவ சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாங் கிட்ட அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் காட்டுறான். அதாவது சேர்மன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கல் தான். அதுல கிம்மை பத்தி ரொம்ப தப்பா போட்டிருக்காங்க. ஆனா கிம்மோட போட்டோலாம் போடல. ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்து டாங்மின் திட்டிட்டு இருக்கான், என்ன பொண்ணு அவ இவ்வளோக்கு மோசமா வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு அவன் திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் கிம் வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு யோசனை எங்கேயும் முகத்தை பார்த்துருப்பானோ இல்லையோன்ட்டு. ஆனால் அந்த ஆர்டிக்கலை முகத்தை மறைச்சிருக்கனால இவளுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கிம் அவளோட சூட்கேஸ் ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே கன் இருக்கு. அப்போதான் ஒரு சீனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சேர்மன் இறக்கறதுக்கு முன்னாடி அவர் தான் கன் ப்ராக்டிஸ்லாம் எதுக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பாரு போல. அப்போ சேர்மன் சொல்கிறாரு, நான் இறந்ததுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சு உனக்கு நிறைய எதிர்ப்பு வரும். இது வரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்ப. அதெல்லாம் தாண்டி உன்னோட ஸ்ட்ராங்கை மறுபடியும் சோதிக்கிற மாதிரி தான் இந்த எதிர்ப்புகள்லாம் வரும். அது எல்லாத்தையும் நீ கடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அப்போதான் இந்த கண்ணை கொடுத்துருப்பாங்க. அப்போ இவ கேட்குறா, அவங்க தான் உண்மையான கில்லர்ஸானு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல, ஆனால் அவங்கள கொலை பண்ணி தான் ஆகணுமான்ட்டு. அதுக்கு சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கில்லர்ஸோ இல்லையோ ஆனால் அவங்களோட குணத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாது. உங்கள் 2 பேருக்கும் போட்டி வரும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்க தான் உயிரோடு வருவீங்க. அப்படி உயிரோடு வர்றது நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. அதோட கிம் அந்த பொண்ணை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் இவன் நன்னடத்தை காரணமாக அந்த மாதிரி அது இதுன்ட்டு ஒரு 5 வருஷம் தான் ஜெயிலில் இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இவ திரும்பி வந்தும் இவ கிட்ட இருக்க பணத்தை வச்சு இவ லைஃபை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீனை காட்டிட்டு இப்போ மறுபடியும் மூச்சங்களை காட்டுறாங்க. டாங்மின் வெளியே உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்கும் போது சேமி எங்கேயோ வெளியே போகிறத பார்க்குறா. அதுக்குள்ள டாங்மினுக்கு ஒரு மெசேஜ் வருது, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க டீச்சர் பற்றி எல்லாரும் பேசலாம், 8 மணிக்கு வந்துருங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா லீ வந்து கிம் மாமாவை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கே கண்டிப்பாக 3 மாதம் அவங்க வேலை செய்யணுங்கிற மாதிரி மேற்பார்வை பார்க்கறக்கு கிம்மோட ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி கிம் வேலை செஞ்ச இடத்துல ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க, அவங்கள போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வேலையே கிம்மோட அம்மா நல்லா வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது தான். அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க கிம் வந்து நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க லீ கிட்ட கேட்குறாங்க, உங்களை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுறீங்களே, கிம் இப்போ எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்க அவர் சொல்கிறாரு, கிம்முக்கு லாட்ரி அடிச்சிருச்சு அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அவங்க அப்பையும் கிம்முக்கு லாட்ரி அடிச்சிருச்சான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லியோட தம்பியை காட்டினாங்கன்னா அவன் கிம்மை கண்டுபிடிச்சி கொலை பண்ணுன்ட்டு ஒருத்தங்கிட்ட போகிறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இப்போலாம் கொரியாவில் எவ்வளோ சிசிடிவி எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு, கொலைலாம் என்னால் பண்ண முடியாது, நான் வேணா அவளை தேடித்தரேன், நீ அவளை கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிம் என்ன பண்ணுறான்னா அவன் மலை உச்சியில் போய் நின்று பார்க்குறான். அந்த ஊரோட அட்மாஸ்பியரை அப்படியே நோட் பண்ணுறா. அதில் ஹீரோவோட ஃபார்ம் மட்டும்தான் ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தவங்களை கொலை பண்ணால் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் தான் கிம் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு வந்து நிறையா பேர் அங்கே ரொம்ப நாளைக்கு வேலைக்கு இல்லையா. ஸோ இவ எப்படி இருந்தாலும் இருக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. டாங்மின்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம அவங்கள வெளியே பார்த்து மட்டும் ஜட்ஜ் பண்ண வேணாம், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த ஸ்டோருக்கு கிம் வர எல்லாரும் நார்மலாக அவங்க வேலையை பார்க்குற மாதிரி திரும்பிட்டு இருக்காங்க. ஆனால் கிம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவளை அங்கங்கே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் கிம் நோட் பண்ணுறா. அப்போ கிம் ரேமியான் வாங்குறத பார்த்துட்டு இவன் சொல்கிறான், உங்கள் ரெண்டலோடவே உங்கள் ஃபுட் சார்ஜஸும் வந்துடும், நாங்களே சாப்பாடு கொடுத்துருவோன்ட்டு. ஆனால் அவளுக்கு தெரியாதனால இப்போ ரேமியான் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சொல்லி அனுப்புகிறாங்க, அவளுக்கு நீ தானே சாப்பாடு பொறுப்பேற்றிருக்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுன்னு எல்லாரும் அவனை துரத்தி விட்டுறாங்க. இவன் பின்னாடி
போகிறத பார்த்தா அவன் மறுபடியும் ஏதாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுவாள். அதனால் இவளே சொல்லிடுறான், நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணலைங்க, நான் என் வீட்டுக்கு தான் போகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்ட்டு. இப்போ அந்த ஊர் சின்ன ஊருங்கிறனால அந்த ஊரில் இருக்க எல்லாரை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனோட காட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். அப்போ கிம் யோசிச்சு பார்க்குறா, இதுக்கு முன்னாடி லீ சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக டாங்மின் வந்து லீயோட கசின் தான். ஸோ டாங்மின் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க, அவன் கொஞ்சம் கிரேசியான ஆள், அவன் சொல்கிறது தான் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஓகேன்னு தலையாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிம் யோசிக்கிறா, இவனை பார்த்தா அவ்வளோ கிரேசியான ஆளாட்டெல்லாம் தெரிலன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரூமெல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. இவ டவுட்லேயே உள்ளே போக பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு டென்ட்டாட்டம் இருக்கும். அதுக்குள்ளே டாங்கோட பையன் இருக்கான். அவன் இந்த வீடு காலியாக இருந்தப்ப எப்பயும் இங்கே தான் வந்து ஒளிவான் போல், அதனால இப்போயும் ஒளிஞ்சிருக்க. அப்போ டாங் வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறான், எப்பயும் காலியாக இருக்கனால இங்கே வந்து ஒளிஞ்சுப்பான், இனி இவன் இங்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். அப்போ கிம்மும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிம்ச்சி வேணும் போல், அதை மட்டும் டாங் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறா. இன்னொரு பக்கம் லீ அந்த டிரைவரையும் பட்லரையும் வேலையை விட்டு துரத்திடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் பழைய வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள அந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவளும் நைஸாக லீ கிட்ட கேட்டு பார்க்குறா கிம் எங்கே இருக்கான்ட்டு. ஆனால் லீ சொல்கிற மாதிரி இல்லை. அதோட வில்லி சப்போஸ் உன்னை எதாவது காண்டாக்ட் பண்ணா நீ ஃபஸ்ட்டு என் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, உங்ககிட்ட ஏன் நான் சொல்லணுன்ட்டு. அவன் போனதுக்கப்புறம் இவ பின்னாடி பேசிகிட்டு இருக்கா. அவள் பண்ணுறதே ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கா. அடுத்த நாள் மூச்சங்கில் கிம் வேலைக்கு போகிறா. அங்கே போகணுன்னு இன்டர்வியூட்ட வைப்பாங்கல்ல, ஸோ அதில் ஆல்ரெடி லீ சொல்லி கொடுத்த மாதிரி நல்லாவே அவள் பர்ஃபார்ம் பண்ணுறா. ஆக்சுவலாக இந்த கிண்டர் கார்டனோட பிரின்சிபல் வந்து லீயோட சிஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து இவளை ரொம்ப நம்புகிறாங்க, ஏன்னா அவங்க பிரதரே அனுப்பின ரெஸ்யூம் தானே, அதனால் இவளை நம்புகிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்லியிருப்பான், எதுக்கும் நீங்கள் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதனால் இவங்க அதையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க காலேஜில் படித்தாங்கல்ல, அங்கே வந்து இப்படி ஒரு கேண்டிடேட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கிம் கேட்டறா. அவ உடனே லீக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இப்படி உங்க அக்கா வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இந்த பிரின்சிபலுக்கு தன் பிரதர் சொன்னனால அவ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால எதுக்கும் ஒர்க் பிளேஸுக்கு கால் பண்ணி கேட்கலான்ட்டு இவ முன்னாடி வேலை செஞ்சான்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு கேட்டா அவங்க ஆமா இங்க தான் வேலை செஞ்சாங்கல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நம்பிட்டாங்க. அப்ப கரெக்டா அந்த ஃபோன்ல பேசின பொண்ணு ஃபோனை கட் பண்ணாம பேசிட்டு இருக்கா லீ கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்ல, எவ்வளோ காசு கொடுக்க போறீங்கன்ட்டு. அதையும் இவங்க கேட்டுடுறாங்க. அப்ப கரெக்டா கிம் அந்த ரூமுக்குள்ள வர இவங்க கிம்மை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அவகிட்ட இருந்து பம்பி பம்பி போயிட்டு இருக்க. அப்ப லீ இந்த பிரின்சிபலை கூப்பிடுறாங்க. அதை கிம் தான் அட்டன் பண்ணி பேசுறா. அவங்க லீ கிட்ட பயந்துட்டே பேசுறாங்க, இவ யாரு, இவளையே நீங்க கொண்டு வந்த, அச்சுச்சோ இவ உன்னை ஏமாத்திட்டாளா ஆகும்ட்டு அவங்க கதை பேசிட்டு இருக்க. அப்ப லீ நினைக்கிறாங்க, ஐயோ எல்லாமே சொதப்புதுன்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இங்க பாருங்க உங்க பக்கத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இப்ப இறந்தாங்கள பெரிய சேர்மன் அவங்களோட ஒய்ஃப் தான் இது அப்படின்னு அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல இவங்க அவளை பத்தி தப்பா தானே கேள்விப்பட்டிருப்பாங்க, அதை வேற வாய் விட்டு வளரிடுறாங்க. ஆனா கிம் சொல்றா இதெல்லாம் எனக்கு பெருசா எடுத்துக்க மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் கிம் பிரின்சிபல் கிட்ட டீல் பேசுறா. அவ வந்தோடனே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா. என்னன்னா இந்த கிண்டர் கார்டன் இருக்குல்ல, அந்த இடத்தோட ஓனர் வந்து இந்த இடத்த சீக்கிரமே வித்தாகணும், அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் ரீசனுக்காக காசு வேணும் போல, அதனால இந்த இடத்த 3 மாசத்துக்குள்ள விற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிம் என்ன சொல்றான்னா, இனி 3 மாசத்துக்கு என்னோட ஐடென்டிட்டியை நீங்க வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா என்னோட காரியம் சாதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த இடத்த வாங்குறதுக்கு பணம் தரேன், அதுக்கப்புறம் இந்த கிண்டர் கார்டனுக்கு நீங்களே முழுமையான ஓனர் ஆயிடுவீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்க அந்த பிரின்சிபல் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த டோரை திறந்துட்டு ஹீரோ வந்துடுறான். அவன் கேட்குறான், நீங்க யார மேடம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சேமியவா சொல்றீங்கன்னு கேட்குறான். இவனுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த எபிசோடை பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.